السلام عليكم ورحمة الله وبركاته. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தையும் படைத்தாரக்கூடிய அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் என் உயிரிலும் மேலான எங்களுடைய ஈருலக வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், கியாமத்துடைய நாள் வரை வரக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் உண்டாவதாக. பிரதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை முதலாவது மனிதனாக படைத்து சொர்க்கத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தார். பிறகு அல்லாஹ் தஆலா உலகத்தில் முதலாவது உறவாக, முதலாவது குடும்பமாக அந்த சொர்க்கத்தில் அறிமுகப்படுத்தினது கணவன் மனைவியுடைய உறவு. தாய் என்றதை அறிமுகப்படுத்த முன்னால, வாப்பா என்றதை அறிமுகப்படுத்த முன்னால முதலாவது அறிமுகப்படுத்தினது கணவன் மனைவியுடைய உறவு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இன்பமான சொர்க்கத்தை படைச்சிட்டு இப்ப ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களுக்குரிய மனைவியாக அல்லாஹ் கொடுத்தார். எனவே இந்த கணவன் மனைவியுடைய உறவை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் உண்மையிலேயே சரியான கணவன் மனைவி அமைஞ்சிட்டால் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். சரியாக அமையலென்றால் அதற்கு நேர் மாற்றம், வாழ்க்கை நரகமாக போய்க்கும். அன்பான சகோதரர்களே, இந்த உறவுல உலகத்துல ஆக பெரிய சாதனையை செஞ்சவங்க தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் திருமணம் முடிக்கணும், குழந்தைகளை பெற்றுக்கொள்ளணும், மௌத்து வரைக்கும் வாழ வேண்டும். ஆனால் அந்த திருமணத்துடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்றதை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டின ஒரு மனிதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ஒரு மனைவியோட வாழ்றதே பெரும் சிரமமாக மக்களுக்கு இருக்கிற நேரம், அல்லாஹ்வுடைய நபி 11 மனைவிகளோடு வாழ்ந்து காட்டினார். உலமாக்கள் சொல்றாங்க, அந்த 11 மனைவிமார்களிடையும் 11 விதமான குணங்கள் இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம், ஒவ்வொருத்தருடைய விதமும் வித்தியாசம். ஆனா அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 11 பேரோடையும் வாழ்ந்து அந்த 11 பேர்டையும் வாங்கின பேர் இவர் நல்லவர். இன்னைக்கு சில நேரம் ஒரு மனைவிகிட்ட இந்த பேரை வாங்குறதுக்கு எத்தனையோ வருஷங்கள் போகும். அப்படி ஆகினாலும் கூட அந்த மனைவிகிட்ட ஒரு நல்லவர் என்றது வாயால வந்தாலும் உள்ளத்துல இருக்காது. அல்லாஹ்வுடைய நபி 11 பேருக்கு அந்த பேரை வாங்குறாங்க. அதனுடைய ரகசியம் என்ன? அந்த நபியை விட இந்த விஷயத்துல முன் உதாரணம் யாருமே. எங்க ஒவ்வொருத்தர வாழ்க்கையும் சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையை போல இன்பமாக மாற வேண்டுமாக இருந்தால் அந்த நபி என்ன சொல்றாங்கன்றதை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொதுவான ஒரு ஹதீஸ், எல்லாரும் சொல்ற ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, திருமணம் உலகத்துல பெண்கள் திருமணம் முடிக்கப்பட முன்னால 4 நோக்கங்கள் பார்க்கப்படும். முதலாவது, அந்த பெண் அழகானவளான்னு பார்க்குறான்.
திருமணம் பார்க்க போகிற நேரம் பொதுவான ஒரு பேச்சு, பொதுவாக எல்லாரும் எதிர்பார்க்கிற பொண்ணு அழகான்னு பார்ப்போம். எப்படி ஃபெமிலி நல்ல ஒரு ஃபெமிலியாக, சில நேரம் அழகும் விளங்காது, வசதியும் விளங்காது, ஒன்றும் விளங்காது, நல்ல ஒரு ஃபெமிலியாகும். அந்த ஃபெமிலியில் திருமணம் முடித்தா ஒரு கௌரவம், ஒரு கண்ணியம், எனவே அதை ட்ரை பண்ணுவான். அடுத்ததும் பார்ப்பாங்க, அங்கே பணம் இருக்கா, பிள்ளைக்கு திருமணம் முடித்தா வீடு கொடுப்பாங்களா, வாகனம் கொடுப்பாங்களா, அந்த பிள்ளையோட பேங்க்கில் எத்தனை லட்சம் போட்டு வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் வேண்ட மகனுக்கு திருமணம் முடித்தா கிடைக்குமா என்று அந்த பெண்ணுடைய பணத்தையும் சொத்தையும் பார்த்து திருமணம் முடிக்கிறாங்க. இப்படி யார் திருமணம் முடிக்கிறாங்களோ அவங்க கேவலப்படுத்தப்பட்டாங்க. சில நேரம் பெண்ணும் கணவனை முடிக்கிற சல்லியவாதம், சில நேரம் கணவனும் பெண்ணை திருமணம் முடிக்கிற சல்லிக்காகவே. எனவே எப்போ அந்த சல்லி இல்லாமல் போகுதோ, அந்த வசதி எப்போ இல்லாமல் போகுதோ, இப்போ குடும்பத்துக்குள்ளான பிரச்சனை உருவாகும். எனவே தான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4வது ஒன்று, அதுதான் தீன். யார் தீனை பார்த்து திருமணம் முடிப்பாங்களோ அவங்களோட வாழ்க்கை வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கையாக. நபி அவங்க சொன்னாங்க, தீனை முக்கியமா பாருங்க, அடுத்ததை பார்க்கலாம், பிரச்சனை இல்லை, பார்க்கதான் வேணும், ஆனா தீன் ஆக முக்கியம். அந்த தீனை மையமாக வச்சு, அதை நோக்கமாக வச்சு நீங்க திருமணம் முடிப்பீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக. அப்படி இல்லைன்னா நீங்க மண் கவ்வ வேண்டி வரும், பெரும் நஷ்டத்துக்குள்ளால மாட்ட வேண்டி வரும் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால் உள்ள விஷயத்தை சொல்றான். ஹஸரத் உமர் ஒருத்தர் வந்தார், சொன்னார், என் புள்ள எனக்கு கண்ட்ரோல் இல்லை, நான் சொல்றதை கேட்கிறாங்க, என்னைய மதிக்கிறாங்க, பெரும் பிரச்சனையாக என் மகனை வர சொல்லி ஒரு பயான் கொடுக்குது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அவருடைய மகனை வர வச்சான். கேட்டாங்க, ஏன் உன வாப்போட என்ன பிரச்சனை? அவர் சொன்னார், அமீருல் முஃமினீன் அவர்களே, என் வாப்பா எனக்கு என்னமாவது கடமைகள் செய்ய இருக்கிறார், வாப்போட ஒரு கடமை இருக்கா இந்த விஷயத்தை? சொன்னாங்க, ஓ இருக்கு. என்ன கடமை? உனக்கு சரியான ஒரு தாயை உன்னோட வாப்பா உனக்கு செலக்ட் பண்ணி, திருமணம் முடிக்க முன்னால அதிகமானவங்க யோசிக்கிற அழகு, இவருக்கு தேவை அழகு, ஆனா அவரோட பிள்ளைக்கு உண்மை அழகா இருக்கணும்ன்றது தேவையில்லை. அந்த புள்ள சிறந்த ஒரு பிள்ளையாக வரணுமாக இருந்தா அந்த பிள்ளைக்கு தேவை உண்மை ஒரு தீன்தாரியாக. இப்ப அந்த வாலிபர் சொல்றாரு, என் தாய் சரியில்லை, என் வாப்பா எனக்கு சரியான ஒரு தாயை செலக்ட் பண்ணல, திருமணம் முடிக்கிறது அதுக்கு பிறகு குழந்தை கிடைக்கிறது எவ்வளவு தூரம், அதுக்கு முன்னாலே யோசிக்கணும், ஏண்ட பிள்ளைக்கு இந்த பெண் தகுதியானவதான் என்றதை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக சொன்னாங்க. உங்களோட குழந்தையை சுமக்கக்கூடிய அந்த பெண் யார் என்றதை தேர்ந்தெடுங்க, அதுக்கு சரியான ஒரு பெண்ணை நீங்க தேர்ந்தெடுங்க. எனவே அன்பான சகோதரர்களே, திருமணத்துக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய நபி வழிகாட்டுறாங்க, உங்களோட வாழ்க்கை சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் உங்களோட மனைவி தீனுள்ளவராக அனுப்பா, அந்த மனைவிக்கு தீன் நீங்க அனுப்பா. அப்படி இருந்தால் உங்களோட வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித்தார். பிறகு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, அவ்வளோ தீனோடையும் அவ்வளோ மார்க்கத்தையும் பார்த்து ஒரு பெண்ணை நீங்க திருமணம் முடிக்கிறீங்க, பல எதிர்பார்ப்புகளோட திருமணம் முடிக்கிறீங்க. ஏந்த மனைவி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எனக்கு இவ்வளோ ஹிதுமத் செய்யணும், எவ்வளோ இறக்கமா இருக்கணும், எவ்வளோ பாசமா இருக்கணும், நான் சொல்லணுக்கு என் வேலைகளை செய்யணும், என் உம்மாவுக்கு ஹிதுமத் செய்யணும், வாரவங்களோட சந்தோஷமா பேசணும், குடும்பத்தில் பெண்கள் சொல்லணும் அவங்களுக்கு பாக்கியமான ஒரு கொண்டாடி கிடைச்சு என்ற பெரிய எதிர்பார்ப்புகளோட திருமணத்துக்குள்ளாக அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க. சொன்னாங்க, இந்த பெண்கள் யாருன்னா நாகிசாத்து அகல் வ நாகிசாத்து தீன். இந்த பெண்கள் புத்தில நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய அறிவாளிகள் இல்லை, இவங்க புத்தி குறைபாடோட இருக்கிறோம். அதை போல இவங்க தீன்லையும் ஒரு ஏதோ ஒரு குறைபாடு இவங்க இருக்கு, தீன்லையும் குறைபாடு இருக்குது, அறிவுலையும் குறைபாடு இருக்கு. அதோட சொன்னாங்க, இவங்களுக்கு உதாரணம் என்னண்டா வளைஞ்சிருக்கிற எலும்பை போல. எப்பயுமே ஒரு வளைவு இவங்கள்ட்ட இருக்குது, அதை நீங்க திடீரென்று நேராக போனா உடஞ்சிடும். அப்படி இல்லை, அது போ சரி வரும் என்று விட்டுட்டு
கொண்டீங்கன்னா அந்த வளைவு அப்படியே இருக்கும் என்று சொல்றாங்க. அப்ப என்னத்தை சொல்றாங்க, எவ்வளோ மார்க்கத்தோட தீனோட உள்ள ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணினாலும் அந்த பெண்கிட்டையும் நிறைய குறைகள் வைக்கும், நிறைய பலகீனங்கள் வைக்கும். நாங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் அவகிட்ட தவறாக இருக்கு. இப்ப கணவனை பார்த்து குர்ஆன் என்ன சொல்லுது, கணவன் என்ன பொறுப்பு சொல்லுது, அவர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. அந்த பலகீனமான பெண்கள், அறிவுல குறைஞ்சவங்க, தீன்ல குறைஞ்சவங்க, மார்க்கத்துல குறைஞ்சவங்க, இவங்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த திறமைய நாங்க ஆண்கள கையில கொடுத்தீங்க. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. பெண்கள் எப்பயுமே பலகீனமானவங்க, குறையோட உள்ளவங்க. ஆனா ஆண்கள் அப்படி இருக்கிறார். ஆண்கள் நல்ல தைரியசாலிகள், நல்ல திறனாளிகள், நல்ல நிர்வாக தன்மை உள்ளவர்கள். எனவே அந்த பலகீனமான பெண்ணை இவர் கபில்து நிகாஹா என்று அந்த பெண்ணை கைப்பிடிக்கிற நேரம் அந்த பெண்ணுடைய முழு பொறுப்பையும் இவர் எடுக்கிறார். இவர்கிட்ட திறன் இருக்குது, அந்த பலகீனமான பெண்ணை இவர் கைப்பிடிக்கிறார். இப்ப இவரை பார்த்து குர்ஆன் சொல்லுது, வஆஷிருஹுன்ன பில் மாரூஃப். அந்த பலகீனமான பெண்ணை நீங்க மிச்சம் கண்ணியமாக நடத்துங்க, அந்த பெண்ணோட சங்கியாக நடந்துக்கோங்க, அந்த பெண்ணோட நல்ல முறையில பேசுங்க, அந்த பெண்ணை மதிச்சு நடந்துக்கோங்க, அவங்களோட உணர்வுகளுக்கும் நீங்க மதிப்பு கொடுங்கன்னு பாருங்க. அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறுறதுக்கு அல்லாஹ்வுடைய நபி இதை 100க்கு 100 விளங்கினார். நான் ஒரு பொறுப்புதாரி, ஏன் மனைவி ஒரு பலகீனமானவள், புத்திலையும் குறவு, தீன்லையும் குறவு என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினார். எனவேதான் அவனோட வாழ்க்கையுடைய எல்லா கட்டங்களும் ஆச்சரியமாக இருந்துச்சு. சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். இன்னைக்கு சில நேரம் எங்களோட ஆட்கள் செய்யற ஆகப்பெரிய தவறு, அவங்களோட நிறைய பேரை செலக்ட் பண்ணி நிறைய பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடைசி இடத்துல தான் மனைவியை வச்சு. நபியும் அப்படி இல்லை, அவங்களோட ஒன்னாவது தெரிவே மனைவி மாறுங்க. ஒரு சஹாபி வந்தார், எல்லா சஹாபாக்களோட நபியும் கொஞ்சம் அஹ்லாக்கா நடப்பான். அந்த சஹாபி வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு ஆட்கள் ஆக விருப்பமானது யார், நீங்க யாரோட ஆக இறக்கம் என்று கேட்டார். நபி அவங்க அபூபக்கர் என்று சொல்லுது. நபி அவங்க சொன்னாங்க, நான் மனுஷன்ல ஆக இறக்கம் என் வைஃப் ஆயிஷாவுடன் சொன்னார், என்ன மனைவி ஆயிஷாவுடன் சொன்னார். யார சொல்ல, நான் அதை கேட்கல, ஆம்பளைகள்ல யார் இறக்கம் கேட்க. அப்ப ஒன்னாவது செலக்ஷனே நபியோட மனைவி தான். எந்த அளவுக்கு பாசமாக இருந்தாங்கடா, சில நேரம் அதில் ஆயிஷா தண்ணியை குடிச்சிட்டு கோப்பையை வச்சா நபியோங்க தேடுவாங்க. யார சொல்ல, என்ன தேடுறீங்க, இல்ல ஆயிஷா, நீங்க எந்த இடத்தால வாய் வச்சு குடிச்சிங்க அதே இடத்துல நான் பிடிக்கும். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற கல்யாணம் என்றது மார்க்கத்துக்கு வெளியுற விஷயம். எனவே இதுக்கு மார்க்கத்தை சம்பந்தப்படுத்த தேவையில்லை, இதுக்கு மார்க்கத்தை வழிகாட்டல் இல்லை. சிலவங்க இதுக்கு வழிகாட்டல் தேடுற படத்திலையும் நாடகத்திலையும். அன்பான சகோதரர்களே, இந்த திருமணத்தினுடைய வாழ்க்கைக்கு இஸ்லாம் வழிகாட்டினதை போல வேற யாருமே வழிகாட்டல. அல்லாஹ்வுடைய நபி 11 திருமணம் முடிச்சு வழிகாட்டினார். அதில் ஆயிஷா சொன்னாங்க, நபியவங்க எந்த அளவுக்கு இறக்கமாக நடப்பாங்கண்டா, ஒரு நாள் நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு பிரயாணத்தில் இருந்து ஒரு யுத்தத்துக்கு போகிற பிரயாணம். எல்லா சஹாபாக்களையும் முன்னுக்கு அனுப்பிட்டு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாரும் முன்னுக்கு போங்க, நானும் ஆயிஷாவும் பின்னுக்கு போவாங்க. இப்போ கேட்டாங்க அதில் ஆயிஷாவை பார்த்து, ஆயிஷா, 2 பேரும் ரேஸ் ஒன்று வைப்போமா, யார் வெத்துறன்னு பார்ப்போம். 2 பேரும் ரேஸ் ஓடுறாங்க. அதில் ஆயிஷா அதில் வெத்துறாங்க. நபியும் அந்த ரேஸில் தோக்குறான். பிறகு இன்னொரு காலம் வருது, அதில் 2 பேரும் ரேஸ் வைக்கிறாங்க. அதில் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெத்துறாங்க. இப்போ சொல்றாங்க, ஆயிஷா எப்படி அன்றைக்கும் இன்னைக்கு கேம் லெவல் ஆயிடுச்சு, இன்னைக்கு ட்ரோ, அன்றைக்கு நீங்க வெற்றி, இன்னைக்கு நான் வெற்றி எடுத்தோம். இன்னைக்கு இதை யார் மார்க்கமாக பார்க்கறாங்க? மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறது, சந்தோஷமா பேசுறது, அவங்களோட உணர்வுகளை மதிக்கிறத இன்னைக்கு மார்க்கமாக எத்தனை பேர் யோசிக்கிறாங்க? அல்லாஹ் எந்த அளவுக்கு நன்மை வச்சுக்கிறான்? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
உங்களோட மனைவியுடைய வாயில நீங்க ஊட்டக்கூடிய கவனம், அதுக்கும் சதக்காவுடைய நன்மை இருக்கு. இல்ல இல்ல அதை தாண்டி நீங்க மனைவியோட ஒன்று சேர்றதுக்கும் அல்லாஹ் சதக்காவுடைய கூடியதான். மார்க்கம் எங்க இருக்கு? எப்படி வழிகாட்டு? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வராங்க. ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை, நடுங்கி கொண்டு அந்த நேரம் நபி அவங்க யாரை தேடி ஓடினான்? யாரை தேடி ஓடினான்? அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தேடி தான் போனான். நண்பரை தேடி போகவும் இல்லை, வளர்த்த சாச்சாவை தேடி போகவும் இல்லை, குடும்பத்தை தேடி போகவும் இல்லை. போனது யாருக்கிட்ட? அன்பு மனைவியில தான் போனான். நபி பட்டத்தை எடுத்துக்கொண்டு அவங்க தான் போனான். கடைசி வஃபாத்துடைய நேரம், கடைசி மூச்சுகளை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்போ என்ன யோசிச்சாங்க? அப்படியே கடைசி நேரம், முழு உலகத்துக்கும் ஆகப்பெரிய வழிகாட்டி, எல்லாரையும் ஆகப்பெரிய முன்னுதாரணம், சரியான எங்க போய்த்த மூத்தாகும்? காபத்துல்லாவுக்கு முன்னால, ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முன்னால, அந்த இடத்துல இருந்து மௌத்தா போறது இல்லையா பாக்கியம்? நபிதான் காட்டுறாங்க, அதுவும் பாக்கியம் தான். ஆனா உண்மையான ஒரு கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய கிஃப்ட் அந்த மனைவியுடைய பொருத்தத்தோட மூத்தாகும். ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய மடியில ஹஜ்ரத் ஆயிஷா பெருமையாக சொல்றாங்க, நபி அவங்க கடைசியாக அவங்களுடைய எச்சோட கலந்தது ஏழு எச்சு தான் சொல்றாங்க. அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நபி எங்களுக்கு வழிகாட்டினார். எங்களோட மனைவியோட நாங்க எந்த அளவுக்கு இரக்கமாக பாசமாக பழக வேண்டும். ஏன்? அந்த மனைவியுடைய திருப்தியில தான் அல்லாஹ் தஆலா அவருடைய திருப்தியை வச்சிருக்கிறார். ஒருத்தர் ஊருக்கு எவ்வளவுதான் நல்லவராக இருந்தும், ஊர் மக்களோட பாசமாக அஹ்லாக்காக பழவியும், அவர் வீட்டில் அஹ்லாக்க காட்டலன்னா அவர் மக்களோட நடிக்கிறார். அவர் உண்மையான நல்லவர் இல்லை. அவர் உண்மையான நல்லவராக இருந்தா, உண்மையான தீர்தாரியாக இருந்தா, உண்மையாகவே அல்லாஹ்வை பயப்படுறவராக இருந்தால் அவர் 100க்கு 100 அஹ்லாக்க காட்டுவார் மனைவி. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ இரக்கம் காட்டினாங்க, மனைவிமாரோட இவ்வளோ பாசமாக இருந்தாங்க. அந்த மனைவிகள் மூலமாக நபியோட மனசு நோறக்கூடிய சம்பவங்கள் நடக்கலையா? அவங்களும் நபியோட மிச்சம் கண்ணியமாக நடந்தாங்க. அவங்க நபியோட எதிர்த்து பேசலையா? நபியோட சத்தம் போட்டு பேசலையா? நபியோட சில கட்டளைகளுக்கு அவங்க மாறு செய்யலையா? எல்லாம் நடந்துச்சு வாழ்க்கையில். அதை நபியோங்க எப்படி அதை சமாளிச்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இன்னொரு பெண் கிட்ட இருந்து வீட்டுக்கு சாப்பாடு வர. இப்போ ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு கோம்பை, நான் எங்க வீட்டில் நபி அவங்க கேட்பார், இவையும் சாப்பாடு தான், இவ எப்படி சாப்பாடு அனுப்பும்? இப்போ அந்த அடிமை சாப்பாடு தட்டோட வந்து நிற்கிறார். அதாவது ஆயிஷாவுக்கு கோம்பை பெய்து அவருடைய கைக்கு ஒரு அடி அடிச்சாங்க. அந்த சாப்பாடு தட்டு கீழே வந்து 2ஆக வெடிச்சிருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், இதே மாதிரி ஒரு நிலைமை எங்களுக்கு நடந்திருந்தோம். எங்களோட தங்கச்சி ரோட்ல இருந்து தாத்தா ரோட்ல இருந்து ஒரு சாப்பாடு வர, அதை மனைவி கீழே தட்டி விட எப்படி இருக்கு? உனக்கு மூளை இல்லையா? உனக்கு புத்திரிக்கா? என்ன எவ்வளோ வார்த்தைகளை கொட்டிடுவோம். முன்னுக்கு யார் இருக்கிறா? மனைவிட மானம் போகுமா, அவரோட மனசு போகுமா என்றதை யோசிக்கிறது இல்லை. எவ்வளோ வார்த்தைகளை சொல்லி அவருடைய உள்ளத்தை நோவடிச்சிடுவோம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே சொல்லல. அவங்களே கீழே உட்கார்ந்து அந்த ஒவ்வொரு துண்டுகளாக புறக்க ஆரம்பிச்சுட்டு சொன்னாங்க. அந்த அங்க இருந்தவங்களை பார்த்து சொன்னாங்க, உங்களோட உண்மைக்கு ரோசம் வந்துருச்சு. அந்த மனைவியுடைய உள்ளம் எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அவரோட வாழக்கூடிய மனைவி, அவருடைய முழு உடம்பையும் இவருக்காக அவ அர்ப்பணிச்சவ, இவருக்காக குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தவ. எத்தனையோ பேர் முன்னால அவருடைய மானத்தை வாங்கக்கூடிய எத்தனையோ தொழுகையாளிகள் இருக்கிறார், எத்தனையோ தீண்டாரிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ மார்க்கத்தை சுமந்தவங்க இருக்கிறாங்க. அவ எவ்வளவு உள்ளத்துல நோவுறா. அவ யோசிக்கிறா, இவருக்கு அஹ்லாக்கே இல்லை, இவர் எனக்கு மார்க்கம் சொல்ல வரார். அன்பான சகோதரர்களே, யாருக்கு முன்னாலேயும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவியை கேவலப்படுத்த, அவங்களோட கண்ணியமாக நடந்து கொண்டாங்க. எங்கெல்லாம்
மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோவிக்கிறத போல நடந்து கொள்வாங்களோ அந்த இடங்கள்ல நபியவங்க தான் இறங்கிக்குவோம். உலகத்துல நபியவங்களை விட பெரிய ஒரு ஆளும் கிடையாது. ஆகப்பெரிய ஜனாதிபதி, ஆகப்பெரிய நபி, ஆகப்பெரிய சமூக சேவை, அவங்கள போல பிஸியான ஒரு ஆள் ஒன்று உலகத்திலே இல்லை. அப்படி இருந்தும் அந்த அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இறங்கி செகண்டாகவே போவோம். இன்னைக்கு சில நேரம் மனைவியிட வீட்டில் தான் இவர் வாழ்ற, அவங்க கொடுத்த வாகனத்தை தான் இவர் ஓடுற, அவங்களோட காணில தான் இவர் ஊடும் கட்டியிருக்கிற. ஆனா அந்த மனைவி கிட்ட இறங்கி போறது இவருக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு உதாரணம் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஒரு யஹூதி பெண் அவங்கள அல்லாஹ்வுடைய நபி திருமணம் முடிக்கிறான். ஒரு யுத்தத்துக்கு போற நேரம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய தேவை வருது. சஹாபாக்கள் எல்லாம் வாகனத்துல ஏறுறாங்க. இந்த பெண்ணும் வந்து வாகனத்துல ஏற பார்க்கிற நேரம் அப்படியே வலிவு கீழே விழுகிறான். அவங்களுக்கு சரியான கவலை, எல்லாருக்கும் முன்னுக்கு நான் விழுந்துட்டேன், அழ ஆரம்பிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே போய் அதாவது அவங்கள தட்டி அவங்கள ஷேப் பண்ற நேரம் அவங்களோட அழுகை இன்னும் கொஞ்சம் கூடுது. சில பெண்கள் அப்படிதான், அவங்கள நாங்கள் சமாளிக்க போறோம்னா இன்னும் கொஞ்சம் கூடி அழுவோம். அப்ப நாங்க எங்களோட கோபத்தை காட்டுறதில்ல. இப்ப அல்லாஹ்வுடைய நபியை பாருங்க, சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, இன்றைக்கு பயணம் கேன்சல், இன்றைக்கு பயணம் போறல, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். மனைவியை கூட்டிக்கொண்டு வீட்டுக்கு போறோம். இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல மனைவி ஏழான்னு சொல்லியிருப்பான், அவக்கு ஏழாம இருக்கும். ஆனா அடுத்தவங்களை திருப்திக்காக வேண்டி மனைவியை கஷ்டப்படுத்தக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறார். இப்ப இவர் ஆசைப்படுறாரு, நான் நினைச்ச மாதிரி என் வயசு இருக்கும், என் மனைவி என்னைய திருப்திப்படுத்தும், அவ என்னைய சந்தோஷப்படுத்தும். ஆனா எல்லா கட்டங்களையும் இவர் நிரூபிச்சிருக்கிறார், என் மனைவியை விட எனக்கு இத்தனை பேர் முக்கியம் என்றது இவர் நிரூபிச்சிருக்கிறார். சஹாபாக்கள் எல்லாரும் பெரிய ஒரு பாடத்தை படிக்கிறார். நபி அவங்க எந்த அளவுக்கு மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அடுத்த நாள் பிரயாணத்துக்காக எல்லாரும் தயாராக இருக்கிறார். சஹாபாக்கள் வந்து வாகனங்கள் ஏறுறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வாராங்க. இவங்க எப்படி திரும்ப இன்னைக்கு ஏற போறாங்கன்றதை எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நபியும் ஒரு சஹாபியை கூப்பிட்டு 2 கல்லை கொண்டு வாங்க, அதுக்கு மேல சஃபியா ஏறி ஒட்டகத்துக்கு மேல ஏறட்டும் என்று சொல்லி இருந்தா அதுக்காக நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் ஓடி இருக்கும். எல்லாருக்கும் முன்னுக்கு வச்சு அல்லாஹ்வுடைய நபி பெரிய ஒரு பாடத்தை சொல்லி காட்டினார். நபி அவங்க 2 காலையும் வச்சு ஊண்டி உட்கார்ந்து சொல்றாங்க, அஃப்ஸா, சஃபியா, ஏண்ட காலுக்கு மேல உங்களோட காலை வச்சு ஏறுங்க சொல்றாங்க. இன்றைக்கு மனைவியில செருப்ப ஏதோ ஒரு அத்தியாவசியமான ஒரு கட்டத்துக்கு தூக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டா அப்பதான் இவரோட ஷைத்தான் வேலை செய்யும். அவர் தான் சம் நேரம் அப்படி தூக்கி எடுத்தாலும் இதை இவர்கிட்ட உமா அப்பா பார்த்துட்டு அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. அப்படி இதுக்காக வளர்த்துனாங்க, உன்னை செருப்பாவை தூக்க வச்சுட்டாவே, நீ அவட வேலையை செய்றியே என்று உம்மக்கும் பாப்பாக்கும் பெரிய ஒரு பிரச்சனையா. சிறந்த மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு முன்னால தன்னை தாழ்த்தி காட்டுறான். சொன்னா ஏண்ட காலுக்கு மேல உங்களோட காலை வச்சு வாகனத்துல ஏறுங்கன்னு சொன்னான். அத்தனைக்கும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்கள்ட்ட வந்தது எந்த ஒன்றும் இல்லாம. இன்னைக்கு சில இடங்கள்ல ஒன்றும் இல்லாம கல்யாணம் முடிக்கும், ஒன்றும் தர தேவையில்லை, பொண்ணை உடுத்தோடு போட அனுப்புங்கன்னு சொல்றேன். அப்படி அந்த பெண்ணும் இவங்களை நம்பி வந்துட்டா அந்த சில நேரம் கணவனுடைய குடும்பமும் அந்த பெண்ணை சீரழிக்கிற சீரழி, அவங்க சொல்ற வார்த்தைகள், ஒன்றுமில்லாம உன்னை எடுத்ததுக்கு நாங்க இவ்வளவு கஷ்டப்படணுமா என்று எவ்வளவு வார்த்தைகளை கொட்டுறாங்க. அப்ப ஏன் எடுத்தீங்க, அப்ப ஏன் சொன்னீங்க? அந்த பெண்ணுடைய மனசை நோக்கடிச்சு பெரும் பாவத்துக்குரிய மனிதனாக இவர் மாறுறாரு. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஃபியா ஒன்றும் இல்லாம தான் நீங்க வந்தா, அவக்கு என்ன காலை வச்சு காலுக்கு மேல ஏறி நீ வாகனத்துல ஏறி நான் காலை கொடுத்தேன். அன்பான சகோதரர்களே, இதுல எங்களுக்கு ஆகப்பெரிய ஒரு உதாரணம் இல்லையா, ஆகப்பெரிய ஒரு வழிகாட்டல் இல்லையா? இதை போல அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதெல்லாம் நான் ஏன் செய்யறேன்டா, செய்யறதுக்குரிய காரணம் என்னண்டா, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி என்று சொன்னாங்க.
சொன்னாங்க, உங்கள ஆக சிறந்தவர் யார்? ஆக பெரிய தொழுகையாளி, ஆக பெரிய ஜகாத், ஆக பெரிய சமூக சேவை, உங்கள ஆக சிறந்தவர் அவருடைய மனைவி கிட்ட ஆக சிறந்தவர். அதை நான் செஞ்சு காட்டுகிறேன். எனக்கு தைரியமா சொல்லும், நான் உங்களிலேயே என் மனைவிமார்கிட்ட ஆக சிறந்தவனாக இருக்கிறேன். அன்பான சகோதரர்கள், நண்பர்களே, இந்த மாதிரி விஷயங்கள், மனைவிக்கு இரக்கம் காட்டுறது, மனைவியால் வரக்கூடிய கஷ்டங்களை சுமக்கிறது, இவைகளுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய கூலிகளை வச்சு. இதை போல இன்னொரு ஆக முக்கியமான ஒரு பொறுப்பிரி, கணவனுக்கு ஆக பெரிய ஒரு பொறுப்பு. குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. ஒரு மனைவியை நீங்க திருமணம் முடிச்சு அவங்களோட பொறுப்புல எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆக பெரிய ஒரு பொறுப்பு வருது. துனியாவுடைய விஷயங்களை கவனிக்கிறதோட சேர்த்து அந்த பெண்ணை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறோம். நாரா, அதான் சொல்றான், பயங்கரமான நரகத்திலிருந்து உங்களோட மனைவியை பாதுகாக்க வேண்டியது உங்களோட ஆக பெரிய ஒரு பொறுப்பு. அது இன்னைக்கு எத்தனையோ பேர் அவங்களோட மனைவி கிட்ட தொழுகை இல்லை, அவங்கள்ட்ட ஹிஜாப் இல்லை. அந்த மனைவி கண்ட ஆட்களோட எல்லாம் சாதாரணமா பேசுறா, சாதாரணமா பழகுறா. அவ வெளியே ஊத்து போகக்கூடிய ஆடை எத்தனையோ பேருடைய கண்ணுக்கு விருந்தாக இருக்கு. அதை மனைவியில சொல்றதுக்கு தைரியம் இல்லாத எத்தனையோ கணவன்மார் இருக்கிறான். இது ஒரு அநியாயம் இல்லையா? உலகத்துல அந்த உறவு கியாமத்திலேயும் அதே உறவு தான். அதே மனைவியோட சொர்க்கத்தை இன்பமாக இருக்கிறோம். ஆனா அந்த மனைவிக்கு மார்க்கத்தையும் தீனையும் சொல்லி அந்த பெண்ணை சொர்க்கத்துக்குரிய பெண்ணாக மாற்றுறது இந்த கணவனுடைய ஆக பெரிய ஒரு பொறுப்பு. அவருக்கு தீனை சொல்லணும், அவருக்கு மார்க்கத்தை சொல்லணும், அவருக்கு தீனை கொடுக்கணும். இது இந்த கணவனுடைய ஆக பெரிய பொருள். அதான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பெண்ணை செலக்ட் பண்ற நேரம், பெண்ணை நீங்க உங்களுக்காக வேண்டி முடிவு செய்யற நேரம், தீனுள்ள பெண்ணை பாருங்க. தீனுள்ள பெண்ணை பார்த்தாதான் உங்களோட வாழ்க்கையில எல்லா கட்டங்களையும் அந்த பெண்ணை வச்சு நீங்க தீன அடைஞ்சுக்கணும். அன்பான சகோதரர்களே, இது ஆக பெரிய ஒரு பொருள். இன்னைக்கு நிறைய பெண்கள் வீட்டில் விலகி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் ஆண்கள் தான் மஸ்ஜிதுக்கு போகணும், தொழணும், இபாதத்தில் ஈடுபடணும், எங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை. நாங்கள் வீட்டை கழுவுறதும், சாப்பாடு ஆக்குறதும், வீட்டுடைய விஷயங்களை செய்யறதும், பிள்ளைகளை வளர்க்கிறதும், இதுதான் எங்களோட பொறுப்பை விலகி வச்சிருக்கிறான். அது எத்தனையோ கணவன்மார் கண்டும் காணாத மாதிரி இருக்கிறான். சாதாரண ஒருத்தருக்கு சொல்லேரும், நீங்க தொழுவுங்க, பள்ளிக்கு வாங்க, தீனோடு இருங்கன்னு சும்மா சொல்லிட்டு போய்த்துடேரும். ஆனா மனைவியோடைய விஷயத்துல சொல்லி யாருக்கும் தப்பே. சிலவங்க சொல்றாங்க, நான் எவ்வளோ சொல்லிக்கிறோம் ஹஸரத், ஆனா அவ கேட்கிறா இல்லையே, நாங்க என்ன செய்ய? மார்க்கம் குர்ஆன் அது என்ன சொல்லுது? நீங்க கட்டாயம் உங்களோட மனைவியை பாதுகாத்தே தான் ஆகும். நரகத்திலிருந்து அவளை நீங்க பாதுகாக்கவே தான் வேணும் என்ற விஷயத்தை குர்ஆன் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லு. அன்பான சகோதரர்களே, ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய ஆக முக்கியமான கடமை என்னன்னு கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, ஆக முக்கியமான கடமை குர்ஆன் சொல்லுது உண்டு, அவ நரகத்திலிருந்து பாதுகாப்பான். அதே போல துனியாவில் வாழ்ற நேரம் ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஆக முக்கியமான கடமை, இவர் எந்த சாப்பாடை சாப்பிடுறாரோ அதே சாப்பாடு அந்த பெண்ணுக்கும் சாப்பிட கொடுக்கும். இவர் ஆடை அணிகிறார், அதே போன்ற பொறுமதியான ஆடை அந்த பெண்ணுக்கும் கொடுக்கும். அதை போல சொன்னாங்க அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண்ணுடைய முகத்துல யாரும் அடிச்சிடாது, அந்த பெண்ணை யாருக்கும் முன்னால கேவலப்படுத்திடாதீங்க. அதே போல சொன்னாங்க, உங்களோட பெண்களை நீங்க கொஞ்சம் வெறுக்கிறதாக இருந்தால் வீட்டுள்ளுக்கே தவிர உங்களோட பெண்களை நீங்க வெறுத்துறவானு சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு ஆக முக்கியமாக ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் மனைவிமாருக்கு அடிக்கிறதுக்கும் ஏசுறதுக்கும் காரணம் என்னன்னா, அவகிட்ட தொழுகை இல்லை, அவ மார்க்கத்தோடு இருக்கிறா இல்லை, அவகிட்ட ஹிஜாப் இல்லை என்றதுனால யாரும் ஏசுறது இல்லை, யாரும் அதுக்காக அடிச்சதும் இல்லை, அதுக்காக யாரும் மனைவியை திட்டினதும் இல்லை. ஆனா இன்னைக்கு மனைவியை எல்லாரும் ஏசுறதும்
அடிக்கிறதும் அவளை நோவிக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னா அவட கடமைக்கு உட்படாத விஷயங்கள் அவ செய்யாத. மார்க்கத்துல எங்கேயும் சொல்லில்ல எங்களை ஆடைகளை மனைவிமார் தான் கல்வி தர வேண்டும். எங்களுக்கு சாப்பாடு ஆக்கிதாரது கூட மனைவியுடைய பொறுப்பு இல்லை. வீடை கூட்டுறது கூட மனைவியுடைய பொறுப்பு இல்லை. இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் சரியில்லைண்டா மனைவிக்கு அடிக்கக்கூடிய எத்தனையோ சீதேவிகள் இருக்கிறான், எத்தனையோ ஏசக்கூடியவங்க இருக்கிறான், அவட மானத்தை வாங்கக்கூடியவங்க இருக்கிறான், அவங்களோட குடும்பம் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு முன்னால் அந்த பெண்ணை நோடிக்கக்கூடியவங்க இருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அவட கடமைக்கு உட்பட்ட விஷயம் இல்லை இது. மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லுதுண்டா, எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுண்டா, எங்கட மனைவி ஒரு குழந்தையை பெற்றிக்கிறான். இப்ப அவ சொல்றா எனக்கு இந்த பிள்ளைக்கு பால் குடிக்கலாம். குர்ஆன் சொல்லுது நீங்க ஒரு செவிலித்தாயை பிடிச்சி சல்லி கொடுத்து அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க வைக்கணும். அது கூட மனைவியுடைய கடமை இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் மனைவிமார் செஞ்சு கொடுக்குறாங்கண்டா அவங்க கணவனுக்கு பெரிய ஒரு உபகாரம் செய்யறாங்க. அதுக்கு நன்றி உள்ளவர்களாக இந்த கணவன்மார் இருக்கும். குறை சொல்றது இல்லை. வாழ்க்கையில ஒரு நாளாவது எவ்வளவு ருசியான சாப்பாடுகள் அந்த மனைவி செஞ்சிருப்பா. ஜஸாக் அல்லாஹ் ஹைர், அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல கூலியை தரட்டும், எவ்வளோ டேஸ்டாக சமைச்சிக்கிறீங்க சொன்னவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, இதில் இப்படி மனைவிமாரோட மோசமாக நடக்கிறதால எங்களுக்கு எங்களுக்கு கீழால வளரக்கூடிய எங்களோட பிள்ளைகளுக்கு மோசமான ஒரு முன்னுதாரணம் உருவாங்க. மகன் பார்க்குறாரு, ஏண்ட வாப்பா என் உமாவை எப்படி வச்சிருந்தான், ஏண்ட வாப்பா என் உமாவை கொடுக்கக்கூடிய மதிப்பு என்ன, என்ன வாப்பா என் உமாவை எப்படியெல்லாம் பாவிக்கிறார், எப்படியெல்லாம் யூஸ் பண்றார். இவர் நாளைக்கு திருமணம் முடிச்சா இவருடைய மனைவியை ஒரு அடிமையை போல தான் யூஸ் பண்றார். ஏன் இந்த பாடத்தை அவர் படிச்சது அவர்கிட்ட வாப்பா கிட்ட இருந்து. வாப்பா உம்மா ஒரு அடிமையை போல, அவர் வாண்டா வரணும், போன்னு சொன்னா போகணும், அவருடைய எல்லா வேலைகளுக்கும் அவர் அப்படி பாவிச்சு கொண்டிருந்தார். எனவே இவர் நாளைக்கு திருமணம் முடிச்சா இவரும் எதிர்பார்க்கிறார் ஏண்ட மனைவியும் அப்படி இருக்கணும் என்று சொல்லி. இப்படி நிறைய இடங்கள்ல திருமண வாழ்க்கை உடையறதுக்குரிய காரணம் அதுதான். இப்ப இவருக்கு கோபம், ஏண்ட உம்மா எவ்வளவு நல்லம், ஏண்ட வாப்பாக்கு எப்படி எல்லாம் சேவை செய்வா, ஏண்ட மனைவி அப்படி இல்லையே, என்னைய எதிர்த்து பேசுறாவே, ஏண்ட வேலைகளை அவ செய்யறா இல்லையே, வாப்பா சொல்ல மட்டும் உம்மா செய்வாங்களே என்ற பெரிய ஒரு பிக்சரோடு அவர் திருமணம் முடிக்கிறார். அது வாழ்க்கையில நடக்காடி பிரச்சனை வருவாங்க. அதுக்குரிய காரணம் யார்? இந்த வாப்பா காட்டின மோசமான முன்னுதான். அதை விட ஆக பயங்கரமான ஒரு விஷயம், நான் அடிக்கடி ஹதீஸ்கள்ல கேட்க ஒரு விஷயம் தான், கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில மக்கள் நிறைய அமல்களோட, நிறைய இபாதத்தோட, நிறைய வணக்கங்களோட அல்லாஹ் கிட்ட வருவாங்க. இப்போ ஒரு கூட்டமே போரில் இருப்பான், இருந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இவர் எனக்கு அநியாயமாக ஏசினார், அநியாயமாக அடிச்சார், ஏதோ குறைகளை பேசினார் என்று சொல்ற நேரம் அல்லாஹ் இவருடைய நன்மைகள்ல இருந்து எடுத்து அவருக்கு கொடுப்பார். நீங்க நினைக்கிறீங்களா இந்த லிஸ்ட்ல அந்த கூட்டத்தை நிக்கிறவங்க யார் யாரோ தான் நிக்க போறாங்கன்னு சொல்லி? அந்த கூட்டத்துல ஆக முக்கியமாக இருக்கிறது இவருடைய மனைவி. அவன் நிப்பா, யா அல்லாஹ் நான் இவருக்கு கடுமை இல்லாத ஒரு விஷயத்தை செய்யலண்டி, இவர் எனக்கு கேவலமாக பேசினார், என்ன உம்மாவை இருந்து இவர் எனக்கு பேசினார், என்ன வாப்பாவை வச்சு எனக்கு பேசினார், எனக்கு இவ்வளவு நோவு அடிச்சிருக்கிறார் என்று அந்த லிஸ்ட்ல மனைவி தான் இருப்பான். அவட கடமைக்கு உட்படாத விஷயங்களை இவர் எப்படி கேவலப்படுத்தி செய்ய சொல்லலாம்? எனவே அன்பான சகோதரர்களே, நாளைக்கு அதே மனைவியால இவர் நரகம் போறதுக்கு காரணமாக குர்ஆன் சொல்லுது, இந்த திருமணத்தை நாங்கள் உருவாக்கினதே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்றதுக்காக. லிதஸ்குனு இலைஹா, அவளால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும், உங்களோட வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கணும் என்றதுக்காக தான் கணவன் மனைவியுடைய உறவையே நாம் உருவாக்கி. அன்பான சகோதரர்களே, இது போல ஆக முக்கியமான ஒரு விஷயம் சமூகத்துல இன்னைக்கு ஆக எல்லா இடங்கள்லையும் பேசப்பட்ட ஒரு விஷயம், இந்த கணவன்மார் மனைவிமாரும் மதிக்கிறாங்க, அவங்களுக்கு நேரம் கொடுக்குறாங்க. வீட்டுல வந்து போன்ல எவ்வளவு நேரம் வேற யாரோடையோ பேசிக்கிட்டு இருக்கிறார், சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா பேசுறான். அந்த இடத்துல இருந்து மனைவி ஏக்கமா பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அப்படியே எத்தனை அவர் யாரோடையோ பேசி கொண்டிருக்கிறார், பக்கத்துல நான் இருக்கிறேன், என்னையோட 5 நிமிஷம் இவர் பேசுறாரு. சில நேரம் மனைவி முக்கியமான விஷயங்களை சொல்லுவா, இவர் போனை நோண்டி நோண்டி சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி இருப்பான். சில நேரம் அந்த மனைவி பாவம் செய்யறதுக்கு இவரே ஒரு காரணமாக மாறும். மனைவி கணவனோட பேசுறா, கணவன்கிட்ட அன்பை எதிர்பார்க்கிறா,
அவரோட சந்தோஷமா இருக்கணும் என்று யோசிக்கிறான். ஆனா வீட்டுக்கு வந்து அது நடக்குதே. இப்ப இவட கஷ்டத்தை சொல்ல, இவட துன்பத்தை சொல்ல, இவட பிரச்சனையை சொல்ல இன்னொரு ஆணை போன்ல அவ தேடுறான். அவட நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாட்ஸ்அப்ல ஆளை தேடுறான், பேஸ்புக்ல ஆளை தேடுறான். வீட்டுக்கு வேலை செய்யற வாரவட்ட இவர்கிட்ட பிரச்சனையை சொல்லி அவர் மூலமாக இவர் நிம்மதி அடைகிறார். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அவங்கள விட பிஸியான ஆட்கள் யாருமே. ஒரு நாள் ராவ் வீட்டுக்கு வராங்க. வந்த நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸோ தஃப்சீரோ முக்கியமான மார்க்க விஷயங்களோ பேசல, கதை சொல்றான். 11 பெண்களுடைய கதையை சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எந்த சிந்தனையிலையும் இருக்கல, அந்த கதையை அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஹதீஸு அபீ ஸரா உம்மு ஸரா என்பது பிரபல்யமான ஒரு ஹதீஸ். கடைசியில 11வது பெண், அந்த பெண்ணுடைய சம்பவம் தான் விரிவான ஒரு சம்பவம். நபியோ அந்த சம்பவத்தை கேட்டு சொல்றாங்க, ஆயிஷா அந்த ஹதீஸ்ல நீங்க சொன்ன சம்பவத்துல மாதிரி அந்த அபூ ஸரா மாதிரி நான் அவரோட இரக்கமா இருக்கிறேன்னு சொன்னான். அவ்வளவு பிஸியான ஒரு ஆள். குர்ஆன ஹதீஸ விஞ்ஞானத்தை எவ்வளவு முக்கியமான விஷயங்களை பேசுறவர் அந்த மனைவியுடைய கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழி காட்டுறாங்க. உங்களோட மனைவிக்கு நீங்க நேரம் கொடுக்கணும், அவங்களோட நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட பேசணும். அடுத்த எல்லாட்ட பேச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, போன்ல சிரிச்சு பேசுறீங்க. ஆனா மனைவி பேசுறா மட்டும் ஏன் அவசரமாக மூஞ்சில பாஞ்சு கட் பண்றீங்க? இது ஒரு அநியாயம் இல்லையா? அவ எல்லாரையும் விட்டுட்டு கணவனை நம்பி இந்த வீட்டுல வந்து இருக்கிறான். கணவனால அவருக்கு நிம்மதி கிடைக்கலண்டா, அவருக்கு சந்தோஷம் கிடைக்கலண்டா, அவருக்கு ராகத் கிடைக்கலண்டா, அந்த பெண்ணுக்கு இவர் செய்யறது பெரிய ஒரு துரோகம் இல்லையா? எனவே அவ செய்யக்கூடிய பாவத்துக்கு இவரும் பதில் சொல்ல வேண்டியவர். எனவே அன்பான சகோதரர்களே, இது ஆக முக்கியமான ஒரு பாடம். அதை போல மார்க்கம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி என்னண்டா, கணவனும் மனைவியும் வாழ்ற நேரம் அது நல்லதோ கெட்டதோ அவங்களுக்குள்ளார அவங்க பேசி முடிவு செய்யும். மூணாவது ஒரு தரப்பு அங்க தரப்போட போனண்டா அங்க பிரச்சனை தான் வரும். நபியோட வாழ்க்கையில இது ஆக பெரிய ஒரு தான். ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமாவுடைய வீட்டில் அவங்க கவலையோடு இருக்கிறாங்க. கேட்டாங்க, ஃபாத்திமா என்ன விஷயம், எங்க மருமகன் அலியை காணல. சொன்னா, யார சொல்லுதா, எனக்கும் அவருக்கும் இடையில சின்ன ஒரு பிரச்சனை, கோவச்சு கூட அவர் விட்டு வெளியே போயிட்டார். நபியவங்க ஒன்றும் சொல்லல. வீட்டை விட்டு வெளியாகி வந்தாங்க. ஒரு ரிவாயத்தில் வருது, ஒருத்தரை அனுப்பி பார்த்தாங்க. அவர் சொன்னார் அவர் மஸ்ஜிதில் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வராங்க. வந்தா ஹஜ்ரத் அலி மஸ்ஜிதில் தூங்கி கொண்டிருக்கிறார். அவங்களோட சால்வை கீழே விழுந்து அந்த மண்ணில் அவங்க தூங்கி கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, யா அபத்துரா, மண்ணில் படுத்திருப்பவரே எழும்பி நில்லுங்க. மருமகன் எழும்புறாரு. அவங்களோட மேல இருக்கிற தூசி அப்படியே தட்டுறாங்க. நபியும் மாம தட்டுறாங்க. தட்டிட்டு, ஏன் மகளோட கோவம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, யாரை நீங்க முடிச்சிருக்கிறீங்க? எத்தனையோ பேர் ஃபாத்திமாவை பொன் கேட்டு வந்தாங்க, நான் யாருக்கும் கொடுக்காம உங்களுக்கு எதையா கொடுத்தேன், நீங்க இப்படியாப்பட்ட ஒரு வேலை செய்றீங்க. ஒன்றும் பேசு, நீ சொல்லாங்க அப்படி சொல்றீங்க. எத்தனையோ பொன் பேசி வந்துச்சு எனக்கு, நான் போய் உனைய முடிச்சனே. அவங்கள முடிக்க இருந்துச்சு, ஏன் நீங்க இவங்கள முடிச்சீங்க? அல்லாஹ்வுடைய ஏற்பாடுல இந்த பெண்ணை தான் நீங்க திருமணம் முடிக்க வேண்டும் என்று இருந்திருக்கீங்க. அதனாலதான் நீங்க இவங்கள முடிச்சிருக்கீங்க. எனவே நீங்க சொர்க்கம் போக வேணுமா இருந்தால் இவங்களுடைய திருப்தியை நீங்க அடைய வேண்டும். இப்ப ஹஜ்ரத் அலியை ஆயினருந்து அப்படியே பேசி வேற ஒரு அட்வைஸும் சொல்ல, அப்படியே கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டான். இதுதான் மூணாவது தரப்பு செய்ய வேண்டிய வேலை. மாமாவோ மாமியோ, நீங்க என்ன அப்படி செய்றீங்க இப்படி செய்றீங்க, நாங்க ஆள் இல்லாமையா இவங்களுக்கு கொடுத்தோம் என்று பிரச்சனையை மூணாவது மனுஷன் உள்ளுக்கு வந்து பெருசாக்குறது இல்லை. உண்மையான மாமா மாவியாக இருந்தால் அவங்க செய்ய வேண்டியது ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்த வேண்டும். எனவே அன்பான பெரியார்களே சகோதரர்களே, இந்த திருமணத்துடைய வாழ்க்கையில மார்க்கம் நிறைய வழிகளை சொல்லியிருக்கு, நிறைய நல்ல விஷயங்களை எங்களுக்கு வழிகாட்டியிருக்கு. எனவே உலமாக்களை அணுகி வாழ்க்கையில பிரச்சனை இருந்துச்சுண்டா நாங்களே முடிவு செஞ்சு கொள்ள போகாம எங்களோட பிரச்சனைகளை சொல்லி அதற்குரிய தீர்வுகளை கேட்போம். அல்லாஹு தாலா எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யாருடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, உஸ்தாத்மார்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவருடைய மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ்.